வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி கதைக்கிறேன். இன்றைக்கு வந்து கௌரி கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்ப்போம். லஞ்ச் ரெசிபி. பீஃப் வந்து ரோஸ் மாதிரி குக் பண்ணியிருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. பீஃப் சாப்பிடாத நீர்கள் வந்து குவிக்கக்கூடாது. எங்களோட வீட்டில் சாப்பிட்றவைக்காக நான் குக் பண்ணி கொள்ளுவேன். இது வந்து பீஃப் குக் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி வந்து மட்டனும் வந்து கூடுதலாக நான் குக் பண்ணுறேன். இந்த ரெசிபியெல்லாம் நான் எடுக்கிறதில்ல, எனக்கு டைம் இல்லை. இப்போ வந்து ரைஸ் குக் பண்ணியிருக்கிறேன். லன்ச் வந்து ரெடி பண்ணுறேன். பீஃப் கறி. இது வந்து கபீச் முட்டைக்கோவா வர கத்தரிக்காய் மசியல், அதோட வந்து கியூக்கம்பர் தக்காளி பழம் சேர்த்து வந்து ஒரு சலாட் மாதிரி மேக் பண்ணியிருந்தேன். அதோட முட்டையும் வந்து அவிச்சிருக்கிறேன். இன்றைக்கு வந்து லஞ்ச் ரெசிபி அவ்வளோதான். தொடர்ந்து வந்து என்னுடைய ரெசிபி எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ரொம்பவும் நன்றி. நேரம் இருக்கிற நேரம் வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். இது வந்து அடுப்பில் குக் பண்ணி இருக்கும்போது எடுத்த வீடியோஸ்கள். இது வந்து கபேஜ். இப்படியான வெஜிடேபிள்ஸ் வந்து நான் எதற்காக வேண்டுறதுன்னு சொல்லிட்டேன்னா, இன்றைக்கி மார்னிங் தான் பக்கத்து கடையில் போய் வேண்டிட்டு வந்து உடனே குக் பண்ணினேன். சம்மர் டைமில் வந்து நல்ல குளிர்மையான வெஜிடேபிள்ஸை சமைத்து சாப்பிடுங்கள். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணும் உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.